அடிக்கிற வெயில்ல எக்ஸசைஸ் பண்றதே பெரிய விஷயம். ஆனாலும் வெயிட்டை குறைச்சி தொலைக்கணுமே அப்படின்னு நீங்க கன்சிஸ்டன்டா எக்ஸசைஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. இப்ப நான் சொல்றேன் இந்த 3 விஷயங்கள் வந்து ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா வந்திருக்கும். அது என்ன அப்படின்றது இந்த வீடியோ டீட்டெயிலா வந்து பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நீங்க யாரா என்னோட 30 days வெயிட் லாஸ் சேலஞ்ச் ஜாயின் பண்ணி வெயிட் லாஸ் பண்ண நினைச்சீங்க, தாராளமா என்ன வாட்ஸ்அப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு மறக்காம என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், எது பண்ணாலும் சரி இந்த சம்மர் டைம்ல வீட்டு உள்ளே இருந்து பண்ற மாதிரி தான் வந்து ஆசைப்படுவாங்க. ஏன்னா வெளியே அடிக்கிற வெயில்ல யார் வந்து சுத்துறது அப்படின்னு வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க இந்த மாதிரி டைம்ல ஆன்லைன் எக்ஸசைஸ் கிளாஸ் வந்து நீங்க சூஸ் வந்து பண்றது ரொம்பவே வந்து சப்போர்ட்ஃபுல்லா வந்திருக்கும். நீங்க வீட்டுல இருந்தபடியே பேசிக் ஹோல் பாடி எக்ஸசைஸ் வந்து நீங்க பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா என்னோட 30 days சேலஞ்சில் நீங்க ஜாயின் பண்ணுங்க. நாங்களே கூட ஆன்லைன்ல வந்து கோச் வந்து பண்ணுவோம். செகண்ட், நீங்க ஒர்க் அவுட் பண்றதுக்காக ஜிம் வந்து போறீங்க அப்படின்னா அந்த ஜிம் வந்து நியர்பையா இருக்கிற மாதிரி வந்து இருந்ததுன்னா ரொம்பவே வந்து நல்லது. ஏன்னா ரொம்ப லாங்கா வந்து இருந்துச்சு அப்படின்னா சம்மர் டைம்ல நிறைய பேர்ல வந்து டிராவல் வந்து பண்ணவே முடியாது. ஏன், எனக்குமே ஜிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான். நான் நடந்து போனேன் அப்படின்னா 5 minutesல வந்து ரீச் வந்து பண்ணிடுவேன். இப்படி பக்கத்திலே ஜிம் வந்து இருந்துச்சு அப்படின்னா தோ தானே இருக்கு, போயிட்டு உடனே வந்து வந்துடலாம் அப்படின்ற மாதிரி மைண்ட் வந்து தோணும். லாங்கா இருந்துச்சு அப்படின்னா போகணுமா அப்படின்னு வந்து நீங்க நினைச்சு அந்த கன்சிஸ்டன்ட்டை வந்து பிரேக் பண்றதுக்கு ஒரு காரணமா வந்து இருக்கும். தேர்ட், இந்த சம்மர் டைம்ல வந்து நீங்க கன்சிஸ்டன்டா இருக்கணும் அப்படின்னா ப்ராக்ரஸை மட்டுமே வந்து பெருசா நீங்க வந்து பார்க்காதீங்க. ஏன்னா நீங்க ப்ராக்ரஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா பெருசா ரிசல்ட்ஸ் எடுத்த உடனே உங்களுக்கு தெரியவே தெரியாது. உடனே அதை வந்து நீங்க நினைச்சு நெகட்டிவா வந்து ஆயிட்டு அந்த கன்சிஸ்டன்சியை வந்து பிரேக் பண்ற மாதிரி வந்து ஆயிடும். அதனால இந்த ஒரு 1 month கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்றதுல மட்டும் வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணீங்கனாலே கண்டிப்பா உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் வந்து இருக்கும். ஸோ ப்ராக்ரஸை மட்டுமே வந்து ஃபோக்கஸ் வந்து பண்ணாதீங்க.